இப்படி தியாகத்தின் மேல்தான் ஒரு புதுமை நடக்கின்றது. இன்றைய முன்னுரையில் டீச்சர் அக்ஸிலியா அழகாக படித்தார்கள். உறவுகளுக்கு உரமூட்ட தியாகம்தான் கொடுக்க வேண்டும். இயேசுநாதர் அதைத்தான் செய்தார். மாபெரும் தியாகம், தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவரை உட்கொள்ள தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லியும் காட்டுகிறார். இங்கே உணவுகள் இருக்கின்றன, எத்தனையோ விஷயம் இருக்குது. முக்கியமாக உணவை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு. ஏன்னா அந்த உணவை பற்றி தான் இன்றைய நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வீட்டில் பாருங்கள், அந்த வாழைப்பழம் பார்க்குறீங்க, அது என்ன சொல்லுது உங்களை பார்த்து? டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. வாழைப்பழம் சொல்லுது, நல்லா கேட்டீங்கன்னா அதுதான் சொல்லுது. டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. ஈவன் த பனானா, ஆப்பிள், even strawberries, everything looks at you and states only one word: take it and eat it, this is my body. Even water, take it and eat it, this is my body. நம்ம கோழி கூட காலையில் எழுந்து கத்துது இல்லையா, கொக்கரக்கோ கோன்னு கத்துது. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி என்று தான் அந்த சேவலும் கத்துகின்றது. ஆடும் அதான் சொல்லுது, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. மீன் கீனு எல்லாமே உணவு சங்கியில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் ஒரே மந்திரத்தை தான் சொல்லும், டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. அந்த உணவு சங்கிலியில் ஒரு நிலையில் இருக்கின்ற உணவு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அந்த வார்த்தை தான் நான் வெஜிடேரியனாக மாறுது. நான் வெஜிடேரியன் அதே வார்த்தை தான் சொல்லுது, டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. அதுதான் இரண்டு திண்ணிகள், ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனாக மாறுது. ஸோ இந்த மேஜிக், இந்த புதுமை எப்படி வருதுன்னா அந்த வார்த்தை தான், தியாக வார்த்தைகள். டேக் இட் and eat it, this is my body. Now there have been at least 200 billion humans have already visited this earth. 2000 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார்கள்.